கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீட்டிலே குரு. ஒரே ஒரு சந்தோஷம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கின்ற ஒரே ஒரு சந்தோஷம் என்னவென்றால், ஏன் குருஜி இப்படி சொல்றீங்க? ஆமாங்க, உண்மைதான். 2ஆம் இடத்திலே சனி. என்னதான் சனி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எல்லாம் சொன்னாலும் 2ல சனிங்கிறது ஒரு அவப்பெயர் தான். காரணம் என்னவென்றால், இந்த 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது துடுக்குன்னு ஒரு பேச்செல்லாம் பிசினஸ் அவங்களே கெடுத்துப்பாங்க. ஒரு பிசினஸ் நடந்திருக்கும், ஆனா அது எப்படியா சக்சஸ் பண்ண விடாம இவங்களே என்ன பண்ணுவாங்க, இவங்களோட டென்ஷன்னாலையும் கோவத்தினாலையும் இவங்களே ஒரு சின்ன ஈகோவா இருக்கும். அதனால அவங்களே கெடுத்துப்பாங்க. அதெல்லாம் 2ஆம் வீட்டுல இருக்கும். அதனால பெருசா இவங்க சம்பாதிக்க முடியாது. இன்னொரு பக்கம் ராசியில ராகு. இவன் எதுக்கு வந்தான்னு தெரியல. உட்கார்ந்த பந்த நாள்ல இருந்து டைவர்ஸ் வீட்டுக்குள்ள போனா டைவர்ஸ், எந்திரிச்சா டைவர்ஸ். இவ ஒருத்தி, நானே இப்பதான் வாடகை கட்ட முடியாம வீட்டுக்குள்ள வரேன், டைவர்ஸ் பண்றாங்களாம். சில நேரங்கள்ல எதை ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம மனசு தடுமாறும். நீங்க இவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க டைவர்ஸ் பண்ண போறது இல்லை. ஆனா அட்டென்ஷன் கொடுக்க விடாம அங்க ஒருத்தன் ஹவுஸ் ஓனர் கையில கன்னு வச்சுட்டு வாடகை கட்டுறியா இல்லையா, கட்டுறடா இருடா, எனக்கு ஹவுஸே இல்லாம போயிரும் போல இருக்கு, ஹவுஸுக்கு வாடகை கேட்கிறாரு. மேனேஜர்கிட்ட சொம்படிச்சா கம்பெனில இருக்கலாம், வீட்டுல சொம்படிச்சாதான் இந்த போஸ்டிங்ல இருக்க முடியும் போல இருக்கு. நேற்று வரை இன்னாருடைய புருஷனாக இருந்த இவர் இன்று முதல் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறார். ரொம்ப சந்தோஷம், நானே எழுதி கொடுத்துட்டு போயிடுறேன். இப்படி ராசியில் இருக்கிற ராகு இதை குரு பகவான் பார்க்கறதுனால மட்டும்தான் கும்பராசிக்காரங்க கல்யாண வாழ்க்கை பிரியாம வாழவே போறீங்க. எழுதி வச்சுக்கோங்க, கும்பராசிக்காரங்களுக்கு குரு பார்க்கிறார். குரு 5ஆம் வீட்டுக்கு வந்துட்டார், யோகஸ்தானத்துக்கு குரு வந்துட்டார். இனி உங்களை ஒன்றும் பண்ண முடியாது.